வணக்கம் தோழி, நலமுடன் இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய வீடியோக்களில் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, அந்த காலத்தில் பழங்காலத்தில் நம்ம குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த சில பொருட்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ச்சியாக நீங்கள் 1 மாதம் எடுத்திங்கனாலே போதும், நிச்சயமாக கர்ப்பம் தங்கிடும். இதை எப்படி எடுக்கணும், அது என்னென்ன, எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்கள் இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி. அப்போ தான் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். அந்த காலத்தில் இந்த பட்டை தீட்டப்பட்ட அரிசிகளை ரொம்ப குறைவு. வெள்ளை அரிசிகள் ரொம்ப குறைவு. அந்த கால மனிதர்கள் அதிகமாக சாப்பிட்டது கம்பஞ்சோறு, கேழ்வரகு களி, இந்த மாதிரி தான் அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க. இதையும் மீறி ஒரு சாதம்னு அவங்க சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னா பட்டை தீட்டப்படாத அரிசியை மட்டும்தான் அவங்க சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பட்டை தீட்டப்பட்ட அரிசிகள் மட்டும்தான் நமக்கு அதிக அளவில் கிடைக்கிது. பட்டை தீட்டாத அரிசிகள்லாம் அதிகமாக கிடைக்கிறதும் இல்லை. அது விலையும் கூடுதலாக இருக்குது. அதனால் நம்ம அதை எடுத்துக்காம சுத்தமாக பட்டை தீட்டி ரொம்பவே அழகான சைஸில் இருக்கக்கூடிய அரிசியாக, ஒட்டாத அரிசியாக பார்க்குறது, இந்த மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கிறோமே தவிர அது ஆரோக்கியமான அரிசியா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறத மறந்துடுறோம். ஸோ இந்த வெள்ளை அரிசி அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடலில் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த விதமான ஊட்டச்சத்துக்களும் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஏதோ கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குது, அவ்வளோதான். இதில் கலோரிகள் ரொம்பவே அதிகம். இதனால் வெயிட் கெயினும் நமக்கு ஆகும். ஆனால் இந்த பட்டை தீட்டாத நாட்டு ரக அரிசிகள் இருக்கு இல்லையா, நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல கர்ப்பம் அடையணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல எடுத்துக்க வேண்டிய அரிசி வகை மாப்பிள்ளை சம்பா. இதற்கு பேர் ஏன் மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் அதாவது திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு இதில் தான் சாதம் கொடுப்பாங்க. என்ன காரணம்னா, குழந்தையின்மை பிரச்சனை அந்த தம்பதிகளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அதிக அளவில் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்த சாதத்தை தான் விருந்துக்கு வைப்பாங்களாம். அதையே தான் தொடர்ச்சியாகவும் எடுத்துப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை சம்பா அரிசியை எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு தேவையான ஆற்றலும் கிடைக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நமக்கு இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த செமனில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கருமுட்டையை நல்லா வலுப்பெற செய்து கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதனால் மாப்பிள்ளை சம்பா அரிசி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இரண்டாவது கருப்பு கவுனி அரிசி. ரொம்ப பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் நான் பார்த்துருக்கேன். வெயிட் உண்மையிலேயே குழந்தையின்மைக்கு ஒரு காரணம் தான். ஆனால் அதுக்காக நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒரு ட்ரிங்க்கு வெளியிலேருந்து ஒரு ட்ரிங்க் வாங்கி குடித்து நான் இப்போ நிறைய ஆட்ஸ்லாம் கூட வருது இல்லையா, வெயிட் லாஸ் பண்ணணுமா இந்த டேப்லெட் போடுங்க, வெயிட் லாஸ் பண்ணணுமா இந்த ட்ரிங்க் வாங்கி குடிங்க, நைட் ட்ரிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் வேல்யூ இதில் ரொம்ப அதிகம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க தம்பதிகள் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் கருப்பு கவுனி அரிசியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி நீங்கள் இதை எடுத்துக்கும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும். கூடிய விரைவிலேயே உங்களுக்கு கர்ப்பம் உறுதியாகும். அதுவும் நிறைய மருந்துகள் எடுத்து உருவாகக்கூடிய கர்ப்பத்தை காட்டிலும் நல்ல ஆரோக்கியமான கர்ப்பம். அதாவது சிலருக்கு 4வது மாதமே எனக்கு கரு கலைஞ்சிடுச்சு, ஹார்ட் பீட் வராத கருவாக இருந்தது, கெமிக்கல் ப்ரெக்னென்சியாக இருந்தது, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான கரு தங்கி நல்லபடியாக உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி நீங்கள் ரெகுலராக மதிய வேளையில் எடுத்துக்கும் பொழுது இதில் ஃபைபர் எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை இது கட்டுப்படுத்துறதுனால உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம், ஹார்மோனல் இம்பேலன்சிங், எல்லா பிரச்சனையுமே சரி செய்து சீக்கிரமே குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மதிய வேளையில் மட்டும் எடுத்துக்கோங்க. காலையில் வேளையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் காலையில் யாருமே ரைஸ் சாப்பிட மாட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு இட்லியாவோ தோசையாவோ இந்த அரிசியை நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். ஆனால் இரவு நேரத்தில் மட்டும் இந்த ப்ரௌன் ரைஸ் நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். இந்த அரிசிகளை தவிர்த்து குதிரைவாலி, திணை, வரகு, இது எல்லாமும் கூட கர்ப்பத்திற்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய அரிசி வகைகள் தான். நான் சொன்ன அரிசிகளெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லைனாக சொல்கிறேன். குதிரைவாலி, வரகு, திணை, கருப்பு கவுனி அரிசி,
மாப்பிள்ளை சம்பா அரிசி. இன்னும் நிறைய ப்ரௌன் ரைஸ் வகைகள் வந்து இருக்குது. ஆனால் நான் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 5 அரிசி வகைகளை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதில் ஏதாச்சும் ஒன்று முக்கியமாக வந்து கருப்பு கவுனி அண்ட் மாப்பிள்ளை சம்பா, இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியம். இதற்கு அடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா குதிரைவாலி ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் ஆண்களுக்கு செமன்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, கவுண்ட் இல்லை, கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு குதிரைவாலி அரிசி ரொம்ப ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இந்த அரிசி வகைகள் எல்லாமே வந்து விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். சில இடங்களில் கிடைக்கவும் கிடைக்காது. ஆனால் ஆன்லைனில் நிறைய நான் வந்து பார்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் ஸ்டோரில் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் வந்து வாங்கிக்கோங்க. தினமும் எடுக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 1 விட்டு 1 நாளாச்சும் எடுங்க. சாதமாக எடுத்துக்க பிடிக்கல அப்படின்னாலும் இந்த மாதிரியான நாட்டு ரக அரிசிகளில் எவ்வளவோ ரெசிபிஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்து எடுத்துக்கோங்க. நிறைய கஞ்சி வகைகள் வந்து இருக்குது. உங்களுக்கு கஞ்சி குடிக்க பிடிக்கும் அப்படின்னா கஞ்சியாக இதை ரெடி பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் கூட நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இது ஒன்றும் சைடு எஃபெக்ட் ஆகிற பொருள் கிடையாது. உடலுக்கு இன்னும் ஊட்டச்சத்துக்களை வழங்கி மற்ற ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா கூட, அதாவது இந்த குழந்தையின்மை இல்லாமல் வேறு ஏதாச்சும் உடலில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதையும் வந்து சரி செய்து கொடுக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப வீக்காக இருப்போம். சின்ன வேலை ஏதாவது செஞ்சால் கூட ரொம்ப சோர்வாகிடுவோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகையாக இருக்கலாம். இந்த அரிசிகளை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இரும்பு சத்து நமக்கு கிடைக்கிறதுனால ரொம்பவே ஆக்டிவாக இருப்போம். சர்க்கரை நோய்க்கும் கல்லீரல் நோய்க்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு ஆர்கன் வந்து வீக்கமாக இருக்குது அப்படின்னாலும் சரி, கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள், இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், மூட்டு சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்களுக்குமே இந்த நாட்டு ரக அரிசிகள் ஒரு தீர்வை வந்து சீக்கிரமாகவே வந்து கொடுக்கும். ஆனால் ஏன் இந்த அரிசிகள்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அரிசிகளை காட்டிலும் இந்த அரிசிகள் விளைய வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் வந்து அதிகமாகுது. இப்போ வந்து ஒரு 3 மாதத்தில் ஒரு சாதாரண அரிசியை வந்து விளைய வச்சு அறுவடை பண்ணிடுறாங்க அப்படின்னா, சில நாட்டு ரக அரிசிகள் மட்டும் விளைய வைக்கிறதுக்கு ஒரு 4 மாதங்கள், கூடுதலாக ஒரு 10-20 நாட்களுக்கு மேலே ஆகுது. அதனால் வந்து இது கொஞ்சம் விலை கூடுதலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு ரக அரிசிகளை வந்து விளை வைக்கிறது வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இதை நம்ம அதிகமாக சாப்பிட்றது இல்லையா? அதனால வியாபாரிகள் வந்து இதை அதிகமாக வாங்குறதில்ல. அதனால விவசாயிகள் வந்து இதை விளைவிக்கிற அளவை வந்து குறைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ மக்கள் கொஞ்சம் அதிகமாக இந்த நாட்டு ரக அரிசிகள் திரும்பியதன் காரணமாக மறுபடியும் அதோடைய விளைச்சல் வந்து அதிகரிச்சிருக்கு. மூங்கில் அரிசி, காட்டு யானம் அரிசி, கைக்குத்தல் அரிசி, கிச்சிலி சம்பா, இதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு பாரம்பரிய அரிசிகள் தான். ட்ரை பண்ணியும் எனக்கு வந்து குழந்தை உண்டாகலை, எவ்வளோ நியூட்ரிஷனாக எடுத்தும் குழந்தை உண்டாகலை அப்படின்னக்கூடியவங்க கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து லஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த அரிசியில் ஏதாச்சும் ஒரு அரிசி வகையை 1 விட்டு 1 நாளோ அல்லது தினமுமோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். காரணம் இல்லாத குழந்தை தள்ளி போச்சு அப்படின்னாலும் சரி, பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னால குழந்தை தள்ளி போச்சுனாலும் சரி, கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வை வந்து இது வந்து கொடுக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே மழலை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி. நன்றி.